அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 6ல் இருக்க பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உரைநடை. தமிழருடைய வணிகம் தொடர்பான செய்திகளை இந்த உரைநடை உலகத்தில் அறியலாம். பாடத்தின் தலைப்பாக கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. அதற்கு பழந்தமிழர்களை சான்றாக விளங்கினர். காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழர் சோம்பித்திருந்தவர் அல்லர், சோம்பேறிகளாக இருந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் விளங்கினர் என்பர். அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடல்களுடனும் கலந்து உறவாடினர். பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து அறிவோம். தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் தமிழகத்தைச் சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம். இப்போ சேரரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். முடியுடை வேந்தர்களில் சேரர்களை பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு. எதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னாங்கன்னா, சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்கிற தொடரையே சான்றாக இதற்கு காட்டுங்க. மேலும் தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரென வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன் வைக்கின்றது. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. இவர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றின் கரையில் இருந்தது. இதனை கருவூர் என்றும் அழைப்பர். தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கின. சேரர்களின் கொடி விற்கொடி ஆகும். பனம்பூ இவர்களுக்குரிய பூ ஆகும். சேர நாட்டின் எல்லைகள். பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர். சேலம், கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. இப்பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வருந்தனர். கொங்கு மண்டலம். கார்மேக கவிஞர் இன்றைய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைகளுக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகிறது. இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளக்கியது என்பர். இதுலேருந்து எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கோயம்புத்தூர், நீலகிரி, அதை சுற்றியுள்ள பகுதிகள், அதாவது திருப்பூர், ஈரோடு அதை சுற்றியுள்ள பகுதிகள் தான் இந்த கொங்கு மண்டலமாக அன்னைக்கு இருந்திருக்கு. இன்றைக்கும் அது மாதிரி தான் சொல்கிறாங்க. கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், அதாவது ஆண்பொருணை அப்படின்னு சொல்லப்படுற அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் கொழிக்க செய்கின்றன. பழங்கால வணிகம் பற்றி பார்க்கோம். இப்போ
உழவு தொழில், வணிகம் என்னும், அதாவது உழவு, கைத்தொழில், வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரீக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் என்பர். உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியுள்ளனர். கடல் வணிகத்தில் சேரநாடு சிறப்புற்றிருந்தது. அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக அமைந்திருந்தது. சேரர்கள் வலிமைமிக்க கப்பல் படையை வைத்திருந்தனர். செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். கடம்பர் என்னும் கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர். முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களுள் ஒன்றாக விளங்கியது. இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன. இச்செய்தியை மீனொடு நெற்குவை மிசையம்பினி மனை மருகுந்து களதந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்னும் பாடல் விளக்குகிறது. சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது. மக்கள் தத்தம் பொருள்களை தந்து அவர் தமக்கு தேவையான பொருள்களை பெற்றனர். இதற்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? பண்டமாற்று முறை அப்படிங்கிறது இதுதான். நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன. அன்னைக்கு உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தது. ஏன்னா இது ஒரு நிலத்திலையும் அது ஒரு நிலத்திலையும் இருந்ததுனால அதோட மதிப்பு ஒரே நிலைப்பாட்டில் வச்சுருந்துருக்காங்க. நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொள்ளிரோர்வென சேரி தோறும் நுவலும் அப்படின்னு அகப்பாடல் மூலம் இதை அறிஞ்சிக்கிறோம். கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம் எப்படி இருக்குது? இதுவரையும் நம்ம பார்த்தது கொங்கு மண்டலத்தில் இருக்க பழங்கால வணிகத்தை பார்த்தோம். இப்போ இன்றைய வணிகம் எப்படி இருக்குது, என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு ஊராக பார்க்குறோம். அதில் முதலாவதாக நீலகிரி அந்த ஊரை பார்க்குறோம். நீலகிரி மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி ஆகும். இம்மாவட்டம் நாளும் முழுவதும் மலைப்பகுதியாலானது. காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்டப்பயிர்களான காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. யூக்கலிப்டஸ் வளர்க்கப்படுகிறது, அதாவது தைல மரம். நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. புகைப்படச் சுருள் தயாரிப்பதற்கு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம், எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் உள்ளன. கோயம்புத்தூர் இந்த மாவட்டம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். கோவன்புத்தூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைந்துள்ளன. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல். திண்டுக்கல்னாவே நம்மளுக்கு ஒரு நினைப்பு வரும், பூட்டு தான் நினைவுக்கு வரும் இல்லையா? இப்போ பார்ப்போம். வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல்லில் நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்பட்டு வருகின்றன. இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது. எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படுகிறது. அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது. இங்குள்ள சின்னாளப்பட்ட சுங்கடி சேலைகள் புகழ் பெற்றவை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஈரோடு மாவட்டம்.
பரப்பளவில் ஈரோடு தான் தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமாக விளங்குகிறது. இம்மாவட்டத்தில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில்தான் நடைபெறுகின்றது. துணி நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன. நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் முதலியன தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. அடுத்ததா திருப்பூர் மாவட்டம். இன்று திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்களாகும். இம்மாவட்டம் பின்னலாடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருகிறது. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்தில் பெருமை சேர்க்கின்றன. அடுத்ததாக நம்ம பார்க்குறது நாமக்கல் மாவட்டம். பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளன. நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதிகளில் விளையும் திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம் முதலிய போன்றவையும் பயிரிடப்படுகின்றன. முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையான இடத்தை வகிக்கிறது. இங்கே சிமெண்ட், காகித தொழிற்சாலைகள் உள்ளன. கைத்தறி நெசவு, வெண்கலப் பொருட்கள் செய்தல் முதலான தொழில்களும் நடைபெறுகின்றன. சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் விளங்குகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சேலம். மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது. சேலம் மாவட்டத்தில் நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காப்பி, பாக்கு ஆகியன பயிரிடப்படுகின்றன. இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே. இங்கு பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகின்றது. ரசாயன பொருட்கள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாகவும் சேலம் விளங்குகிறது. முலாமூசும் தொழிலும் பெருமளவில் நடைபெறுகிறது. ஏழைகளின் ஊற்றி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கரூர். கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சிமா நகரம் என்னும் பெயரும் உண்டு. கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன. கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது. தோல் பதனிடுதல், சாயமேற்றுதல், கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களும் நடைபெறுகின்றன. பேருந்து கட்டுமான தொழிலில் சிகரமாக கரூர் விளங்குகிறது. இப்போ இந்த அடைப்பில் இருக்கிறத தெரிந்து தெளிவோம் அந்த பகுதியையும் பார்ப்போம். அதுவும் நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. ஊர்களும் சிறப்பு பெயர்களும். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ திருநெல்வேலினா அல்வா சொல்லுவாங்க, மதுரை மல்லி சொல்லுவாங்க, அதுபோல் திண்டுக்கல் பூட்டு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஒவ்வொரு ஊருக்கும் உண்டான சிறப்பு என்ன. இப்போ இதை என்னென்ன நகரமாக சொல்கிறாங்க. இப்போ மதுரையை பார்த்தா தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இதை சிறப்பு பெயராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தூத்துக்குடினா முத்து நகரமா, சிவகாசினா குட்டி ஜப்பான் அப்படிங்கிறாங்க, மதுரையை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரமாக சொல்லப்பட்டு இருக்கு. இப்போ பழங்காலத்தில் நடந்த வணிகத்தையும் தற்போது நடந்துக்கிட்டு இருக்க வணிகத்தையும் இங்கே நம்மளுக்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்காங்க இந்த பாடத்தின் வழியாக. நன்றி, வணக்கம்.